எல்லாரும் சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய்
ரட்சகரே உன்னத பலியாக எஸ் லார்ட் ஒப்பு கொடுத்திரையா ஒப்புக்கோ உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உம்மத பலியாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் திரு உடலிலே உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரே ஐயா உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்திரையா ஒப்புக்கோ ஏசப்பா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா சாத்தானை தோற்கடித்து சாத்தானை தோற்கடித்து சாவை வென்றீரையா ஐயா சாத்தானை தோற்கடித்து ஐயா சாத்தானை தோற்கடித்து சாவை வென்றீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியா எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி ஒப்பு கொடுத்திரையா ஒப்புக்கோ யா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன் ஐயா உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக எல்லாரும் சொல்லுவோம் உலகின் ரட்சகரே எஸ் லார்ட் உன்னத பலியாக
ஒப்பு கொடுத்திரையா ஒப்பு யா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே உம்மை நோக்கி பார்த்ததினா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா பலியாக பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்தவர் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியா ஓ நீர்தான் ஆண்டவரே எல்லாவற்றிலும் பெரியவர் எல்லாமானவர் நிறைந்தவர் ஆண்டவரே சர்வ வல்லமைக்கும் நீர் போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி அவர்தான் எல்லாம் அவர்தான் சர்வமும் அதிகாரி அவர்தான் நிறைவானவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை நிறைவாய் நடத்துகிற ராஜாதி ராஜா அவர் போற்றுதலுக்குரியவர் ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் எஸ் லார்ட் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எஸ் ஜீசஸ் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன்
ஸ்தோத்திரமே 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 மறவாமல் கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம் ஸ்தோத்திரமே ஓ ஸ்தோத்திரமே மறவாமல் ஓ இதுவரை நடந்த தேவனை ஸ்தோத்திரிப்போ உயிர் பிழைத்தேன் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதி கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன் தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடும் தூரமும் உடன் நடந்தீர் தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடும் தூரமும் உடன் நடந்தீர் அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே நாங்கள் அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினே ஓ அநாதையாய் அலைவே விட மாட்டார் அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உயிருள்ள வரை துதிப்பேன் எல்லாரும் சொல்லுவோம் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே கரங்களை உயர்த்தி எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர் இனிமேல் நம்மை சுமக்கிறவர் தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர் தந்தையே என் தந்தையே உம் தயவால் எல்லாவற்றையும் தாண்ட எங்களுக்கு பலனும் அரணும் கேடகமுமாயிருந்தவரே தந்தையே உம் தயவால் தாண்டினேன் எல்லா வனாந்தரத்தையும் பாழாக்கும் கொள்ளை நோய்களையும் இருட்டின் அதிகாரத்தையும் பலவீனமான காரியங்களையும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதத்தையும் தந்தையே உம் தயவால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வராதபடி எத்தனை சத்துரு சாத்தான் தடுத்தாலும் தந்தையே தந்தையே உம் தயவால் தாண்டினேன் தாண்டினேன் வனாந்தீரத்தை தந்தையே உம் தயவால்
தாண்டினேன் வனாந்தீரத்தை. எங்கள் இருளெல்லாம், எங்கள் மேல் விழுந்த இருளெல்லாம், சாபங்கள் எல்லாம், இருளெல்லாம் விலக்கினீரே. எங்கள் அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. நாங்கள் அநாதையாய் அலைந்ததில்லை அப்பா. அருகினிலே எங்கள் கரங்களை உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. எங்கள் செவிகள் உம்மை நோக்கி இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நாங்கள் அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நீர் அருகினிலே இதுவரை நடத்தின தேவன் அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நீர் அருகினிலே அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நீர் அருகினிலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முழு உள்ளம் ஆண்டவரே நீ செய்ய போகிற நன்மைகள், செய்த நன்மைகள் உம்முடைய நாமத்தை நினைத்து ஸ்தோத்திரிக்கட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. எங்கள் நோய்கள் எல்லாம் சிலுவையிலே, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையிலே, எங்களுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை காரியங்களில் சிலுவையிலே, எங்கள் சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே, எங்களுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை காரியங்களில் சிலுவையிலே நீ ஜெயப்படுத்தி நாங்கள் வாழ்ந்திருக்க, ஆசீர்வாதமாக இருக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஓ ஹல்லேலூயா. நீர் ஒருபோது ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய மகிமை பெருகிக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பெருக 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 எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில காணப்படுற பலவீனங்கள் நீங்கும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது எஸ் லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே.
ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. எல்லாரும் சொல்லுவோம், என் கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா சுகமாக்கினார். எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கிறீர்களோ அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த வேளையில உங்களுக்கு சுகம் கொடுக்க தான் நீங்க அழைத்து வந்திருக்கிறார். நீ சுகத்தோடு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். என் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் விடுதலை பெற்ற ரத்தத்தினாலே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமோ உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் அக்கிரமங்களை அவர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. எல்லாரும் சொல்லுவோம், என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போன பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போன பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே.
மேற்கொள்ளாதே, பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சாபம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே, வியாதி என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே, பாவம் என்னை, நம்மை விட்டு பாவம் அகன்று போவோமானால் சாபமோ வியாதியோ மரணமோ எதுவுமே நம்மை அசைக்கவே முடியாது. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சாபம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. குட் ஃப்ரைடேக்காக சுபிக்கிறோம். ஆண்டவரே, உலக சரித்திரத்திலே ஒரு அற்புத நாளாக இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளை காண கிருபை செய்து இந்த நாளைகள் எல்லாம் கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட நான் பேசும்போது ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும், எந்த விதமான என் வார்த்தையை நான் பேசாதபடி ஆவியோடு உண்மையோடு கூட பேச கிருபைத்தார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கழுதை சவாரியிலே வாழ்க்கை பயணம், அந்த படத்தை போடுங்க. போன வாரம் போடல. உலகத்திலே கழுதைக்கு மேலே தான் சிலுவை இருக்கும். உலகத்திலே கழுதைக்கு மேலே தான் சிலுவை இருக்கும். ஆண்டவர் சிலுவையை சுமப்பது முன்பதாக சிலுவை மீது பயணம் போனார். ஆமென். பார்த்துருக்கீங்களா படத்தை? நீங்கள் கழுதை மேலே தான் சிலுவை இருக்கும். இது வரைக்கும் நானும் படிக்கலை, போன வாரம் தேடும்போது இதை கண்டுபிடிச்சேன். கழுதைக்கு மேலே சிலுவை, சிலுவையை அவர் சுமக்க போகிறார். அதுக்கு முன்னதாக சிலுவை அவர் சுமந்தது. இன்னும் மொத்தமாக போடுங்க, 10 கழுதை சேர்த்து. அதுவான அது பின்னால் இருக்குது, முதுகு காட்டுங்க. நீங்கள் பாருங்கள், கழுதைக்கு மேலே. ஓகே, அந்த படம் வரல. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் ஏன் கழுதை மேலே போகணும்? இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எத்தனை கழுதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இயேசு அந்த 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 இடத்துல பார்க்கும்போது, அது மட்டும் இல்லை, குறிப்பாக ஆசிய கண்டத்தில் இருக்கிற எல்லா கழுதைக்கு மேலே ஒரு சிலுவை போல ஒரு கருப்பு கோடு இருக்கும். ஆமென். போன வாரம் அது தொடர்ந்து இப்படியாக இந்த கழுதை மேலே எருசலேமுக்குள்ளே போகிறார். இந்த வாரத்துக்கான தலைப்பு, இந்த குட் ஃப்ரைடே நாம் பார்க்க போகிறோம், இந்த தேவன் திரைச்சீலை கிழித்த போது. தேவன் திரைச்சீலை கிழித்த போது. இது ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் நாம் இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த சரித்திரத்தின் ஒரே ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஏன் தேவாலயத்தில் அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது, அதுதான் இந்த காலையில் நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான வசனம். எல்லா வசனமும் முக்கியமான வசனம். ஆனால் இந்த வசனத்தில் இதுவரை நீங்கள் பார்க்காத கேட்டிராத சில சரித்திரபூர்வமான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்கு இங்கே பின்னால் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருந்தால் தான் அதை நாம் தெளிவாக அதை நாம் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவ்வளோதான் ஆசை உங்களுக்கு? ஜெபம் ஒன்று, கர்த்தரால் முடியாது ஒன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த கட்டிடத்தையே 2.5 கோடி கொடுத்து கட்டின கர்த்தர் இதை வாங்குவா? பணத்தை கொடுக்க மாட்டார். ஜெபம் ஒன்று, ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால், இனி வர நாட்களில் இப்படியெல்லாம் நாம் போட்டு நாம் படித்தால் பார்த்தால் தான் இன்னும் இந்த திருச்சபை இன்னும் வளர ஆரம்பிக்கும். ஆமென். இல்லை சொன்னால் நாம் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் வளர முடியாது. சரி, பைபிள் என்பது வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, பைபிள் என்பது ஹிஸ்ட்ரி, சரித்திரம் சார்ந்த சில காரியங்களை நாம் சொன்னால்தான் இந்த பைபிளை நினைச்சலாம், நாம் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த தேவனது திரைச்சீலை கிழித்த போது ஜெர்மனியில் பார்க்கும்போது கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி 1961 1989 வரை பெர்லின் வால், ஒருவேளை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய தெரியும். பெர்லின் வால் என்றால் என்ன?
ஒன்றாக இருந்த ஜெர்மனியை ரெண்டாக பிரித்தாங்க. கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி. இப்போது எப்படி வட கொரியா தென் கொரியா இருக்கிறதோ அதே போல் ரெண்டாக பிரித்தாங்க. அப்போது இந்த கிழக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஜனங்கள் மேற்கு ஜெர்மனிக்கு வர முடியாது. இது 1961 1989 வரைக்கும் இந்த பெர்லின் சுவர், பெரிய ஒரு சுவர், அந்த பக்கம் இருக்க ஆட்கள் இந்த பக்கம் வர முடியாது. இந்த இதில் ஒன்றுமே நமக்கு தெரியல, இந்த ஸ்க்ரீனில் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே, இந்த பெர்லின் சுவரானது ஜெர்மனியில் இருந்தது. 1989 ஒரு சிறிய புரட்சி அங்கே நடந்தது. சிறிய புரட்சி, அந்த சிறிய புரட்சி பெரிய புரட்சியாய் மாறினது. 1990 அந்த சுவர் இடிக்கப்பட்டது. 1990 அந்த சுவர், பெர்லின் சுவரை தரமட்டமாக்கினாங்க. தரமட்டமாக்கின உடனே, அப்போது இடிக்கப்பட்ட உடனே, அப்போது கிழக்கு ஜெர்மனியில் உள்ள ஜனங்கள் மேற்கு ஜெர்மனிக்கும், மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஜனங்கள் கிழக்கு ஜெர்மனிக்கும் போக அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததை நாம் பார்க்குறோம். அதே போல தான் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான இந்த வசனமானது இந்த திரைச்சீலை. இந்த திரைச்சீலைக்குள்ள கர்டன், அந்த ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த திரைச்சீலை, அதுக்குள்ளே என்ன இருக்கிறது, அதுக்குள்ளே ஏன் நான் போக முடியாமல் காரணம் என்னென்று பல நூற்றாண்டுகளாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு மர்மத்தை, ஒரு காரியங்களை இந்த சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு விடுவிக்கிறார். அதுதான் அந்த காலையில் நான் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, ஆமாம் சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. இப்போது மார்க் 15 நான் படிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் லைட் போடுங்க, பிறகு லைட் ஆஃப் பண்ணலாம். மார்க் 15 33 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போது என்ன பார்க்குறோம்? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி அந்தகாரம் உண்டாயிற்று. 1ஆம் நூற்றாண்டு கடிகாரம். 6 மணி நேரம் என்றால் என்ன பார்க்குறோம்? 6 மணி நேரம், சின்ன முள் பெரிய முள், 6 மணி நேரம். 6 சொன்னால் அது 9 மணி. 1ஆம் நூற்றாண்டில் இது 9 மணி. 9 மணியில் ஆரம்பிக்கிறாங்க. 9 மணிலேருந்து ஆங்கிலத்தை பாருங்கள், அன்டில் 3 o'clock, 3 மணி வரைக்கும். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி என்ன செய்தது? அந்தகாரம் உண்டாயிற்று என்று நான் வேதத்திலே நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லாமா, அல்லே சொல்லாமா. இயேசு சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இரவில் அவரை பிடிச்சாங்க. இரவில் அவரை பிடிக்கும் போது இரவு முழுதுமாக 8-10 இடத்துல அவரை கொண்டு போடுறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. அதிகாலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு அவரை புறப்படுறாங்க. அந்த சில்வர் அந்த கொல்கதா மலை நோக்கி போகிற அந்த பழையனும் அந்த மலையிலே போகும்போது அவர் சிலுவையில் அறையிறாங்க. இப்போது சிலுவையில் அறையப்படும் போது வசனம் சொல்கிறது, காலை 9 முதல் மதியம் 3 வரை அவர் சிலுவையிலே தொங்கியிருந்தார். 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார் என்று வேதம் கூறுகிறது. தமக்கு நடக்க போகும் இந்த கோர மரணத்தை, பாடுகளை, அவமானங்கள் எல்லாம் அறிந்தும், முன்னமே அறிந்தும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள தான் என்ன செய்தார்? அவர் அந்த கழுதை மேலே பிரயாணமாய் போனார். என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியாதல்ல, என்ன நடக்கும் என்று எல்லாம் தெரிந்துதான் அந்த கழுதையின் மேலே அவர் எருசலேமுக்கு சென்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இது தற்செயலாய் நடந்ததா? நிச்சயமாக தற்செயலாய் நடந்ததில்லை. இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு பிறப்பதற்கு 705 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருத்தர் எழுதியிருக்கிறார். என்ன நடக்கும் என்று இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமோஸ் என்ற ஒரு புத்தகம், ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 BC ஆமோஸ் எழுதின அந்த புத்தகத்தில் நாம் பார்க்குறோம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த நாளிலே, அதாவது சிலுவையிலே அறையப்படுற நாளில், இந்த டே, அந்த நாளிலே நான் மத்தியானத்தை சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவேன். எப்போது சொல்றார்? இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பு ஆமோஸ் என்ற ஒரு ப்ராப்பர்ட் தீர்வு சொல்றார். அந்த நாளிலே, எந்த நாள்? சிலுவையிலே அறையப்படுற போகிற நாள். அந்த நாளிலே நான் மத்தியானத்தை சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். பட்டப்பகல் இருட்டாய் மாறும். இயேசு சிலுவையிலே மரித்தது விபத்தல்ல, சந்தர்ப்பம் அல்ல. ஏற்கனவே எல்லாவற்றையும் முன் குறித்த தேவன்.
இயேசு இப்படிலாம் அனுபவிக்க போகிறார் என்று 750 ஆண்டுகள் முன்பதாக ஆமோஸ் சொல்றார். அந்த நாள் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே இயேசு சிலுவையில் தொங்கும் போது அப்போது மத்தியானம் இருட்டாய் மாறப்போகிறது, பட்டப்பகல் அந்தகாரமாய் இருக்கும் என்று பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்டுள்ள அந்த தீர்க்க தரிசனமானது இப்போது நிறைவேறினதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. ஓகே, 34 நாம் போகலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோஹி எலோஹி லாமா சபாத்தனை என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இப்போது சிலுவையில் நடக்கிற காரியங்களை பார்க்கணும். சிலுவையில் அவர் 7 வார்த்தை பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். அதை குறித்து நாம் அதில் நான் போகவில்லை, நாம் போக வேண்டிய சப்ஜெக்ட் வேறு. இப்போது என்ன பார்க்குறோம், இப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது என்று அவர் சொன்னதாக வசனம் சொல்கிறது. முழு உலகத்தின் பாவம் அவர் மேலே வந்தது, முழு உலகத்தின் பாவம் அவர் மேலே வந்தது. பிதாவின் உறவு துண்டிக்கப்பட்டது, பிதாவோடு கூட அவர் பேசுகிற கம்யூனிகேஷன் தொடர்பு அலை துண்டிக்கப்பட்டது. தொடர்பு துண்டிக்கப்பட்ட உடனே என்ன சொல்றார், இப்போது பரிசுத்தராய் இருக்கிற அவரை பாவம் மூடிக்கொண்டது. பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மேலே பாவம் மூடிக்கொள்ளும் போது முற்றிலுமாக இப்போது பாவத்தின் ரூபமாக வடிவமாக இயேசு இருக்கிறார். அவருக்கும் பிதாவுக்கு இருந்த தொடர்பு கம்யூனிகேஷன் பேசுகிற உரையாடல் நின்று போகிறது. அதனால தான் சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே பிதாவை நோக்கி அவர் சொல்வதாக இங்கே வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தராய் இருக்கிறவர் நமக்காக நம்முடைய எல்லா விதமான பாவத்தை ஏற்றுக்கொண்டார் வேதம் கூறுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் போடலாம் ஸ்கிரீன்ல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படியாக, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படியாக நாம் நீதிமானாய் மாற வேண்டுமானால் வேதம் சொல்கிறது பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். முற்றிலுமாக அவர் பாவமாய் மாறி இருக்கிறார். அதனால் தான் அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அவர் பிதாவை நோக்கி கதறுகிற இந்த காரியங்களை நாம் மிக வாசிக்க. அல்லேலூயா, ஆமென். நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படியாக, நீரு நானும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீரு நானும் நீதிமான்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு நமக்குள்ள இருந்து வெளியில போவாரானால் அப்போது நீரும் நானும் நீதிமான்கள் அல்ல, நீரு நானும் முற்றிலுமாக நாம் பாவியா இருக்கிறோம். இப்போது நாம் பாவியா தான் இருக்கிறோம். ஆனால் கூட ஆண்டவர் நமக்குள் இருக்கிறபடினால் அவர் நம்மை பார்க்கும் போது தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆமா சொல்லாமா. அதனாலே நாம் பாவி இல்லை என்று அர்த்தம் இல்லை. நமக்குள்ளே பாவம் எல்லா இடத்திலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பாவியிலாக தான் இருக்கிறோம். ஆனவரே இயேசு நமக்குள் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது தேவன் நம்மை நீதிமானாய் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லும் போது பாவமறியாதவரை நமக்காக தேவன் பாவமாக்கிறார் என்று வேதம் கூறுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா சொல்லாமா. கரங்களை கத்திர சத்திரம் பண்ணுவோமா. பாவமறியாத அவர் என்ன செய்தாராம், இப்போது நமக்காக அவர் பாவமார் என்று வேதம் கூறுவதை நான் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனுக்காக நமக்காக ஒருத்தர் தாமாக முன் வந்து முழு உலகத்தில் பாவத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி நபருடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு கூறுகிறதை நாம் மிக வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஓகே, 35 அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபோது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். என்ன சொல்றாங்க, அங்கிருந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க, இவரை பார்த்து இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்று அவங்க சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராக இருக்கிற இயேசு சொன்ன காரியம் என்ன, இவர் கூப்பிடுவது தேவனை கூப்பிட்டாலும் கூட ஜனங்களாக கணிக்கிறவருக்காரு. ஜனங்கள் ஏதாவது நினைப்பாங்க, நல்லதும் நினைப்பாங்க, கெட்டதும் நினைப்பாங்க. நல்லது நினைக்கிறாங்களாம் தெரியாது,
கெட்டது நினைக்கிறாங்களா தெரியாது, சொல்வது நல்லதான்னு தெரியாது. அவங்க சொல்வது நல்லது போல் இருக்கும், ஆனால் நல்லதுக்குள்ளே கொஞ்சம் விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இங்கே பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க? இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆமே, இதே ஜனங்கள் தான் அவர் சிலுவையில் ஏற்றினாங்க. ஆமே, எந்த யூத ஜனங்களுக்காக வந்தார்களோ அதே யூத ஜனங்கள் தான் என்ன செய்தாங்க? பரபாசை வெளியிலே விடு, இயேசுவை சிலுவை என்று கத்தினாங்க. அதனால் செய்தாங்க, பிலாத்து அவரை சிலுவை அறைய ஒப்பு கொடுத்தான். இது இந்த பாவம் இரத்த பழி உங்கள் மேல் வரட்டும் என்று பிலாத்து தன்னுடைய கையை கழுவி கொண்டான். அவனுடைய வேலை முடித்தது. இப்போது அதே ஜனங்கள் சொல்றாங்க, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா சொல்லாமா? அல்ல சொல்லாமா? ரொம்ப பரிசுத்தமான ஜனங்களை போல, ரொம்ப உத்தமான ஜனங்களை போல, தேவனோடு கூட பேசுகிற ஜனங்களை போல இந்த ஜனங்கள் பேசுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம போல வச்சுங்களேன், நம்மளை போல எல்லாம் தெரிந்தது போலவும், ஆண்டவரோடு கூட டெய்லி காஃபி சாப்பிட்ற போலவும், தேவனோடு டெய்லி பேசுறது போலவும், எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிற ஜனங்கள் நம்ம போல ஜனங்கள் தான். ஆனாலும் கூட இந்த அவர் எலியாவோடு கூட பேசினார் என்று இந்த ஜனங்கள் தாமாக ஒரு முடிவெடுப்பதை நாம் மிக வாசிக்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம், இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறதா என்பதை செய்யலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5 வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது கொண்டு நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்றார். ஆண்டு சொல்கிறார், I am sending you the prophet Elijah. ஒரு பயங்கரமான ஒரு நாள் வருகிறது, அந்த நாளுக்கு முன்பதாக நான் எலியாவை நான் அனுப்புவேன். எலியாவோடைய ஆவி தான் யோவானுக்கு இருந்ததாக சில பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. யோவான் ஸ்தானம் தான் எலியாவுடைய அடையாளமாக இருந்தான். ஒரு பயங்கரமான ஒரு நாள் வருவதுக்கு முன்பதாக ஆண்டவராக இருக்கிற இயேசு யோவான் ஸ்தானை நினைப்பேனார். வசனம் சொல்லுகிறது, மல்கியா சொல்றார். என்ன சொல்றார் இங்கு? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா என்கிற தீர்க்கதரிசி அனுப்பேன் என்று அப்போது வேதம் சொல்லுது வாசிக்கிறோம். இப்போது இந்த ஜனங்களை பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு எதுவும் தெரியாமல் போனால் கூட தெரிந்தது போல அவர் எலியாவோடு கூட பேசுவது போல, எலியாவோடு கூட அவர் பேசுனதை கேட்டது போல ஜனங்கள் சொல்றாங்க, இப்போது இயேசு எலியாவோடு கூட பேசுகிறார் என்று ஜனங்கள் சொல்வதை நாம் மிக வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் தாங்கள் நினைத்தது பேசுவாங்க. சொல்லுங்க பார்க்குறது, ஜனங்க நினைத்தது பேசுவாங்க. ஆமென். இன்னைக்கு உங்களை நல்லவங்க சொல்லுவாங்க, அடுத்த வாரம் கெட்டவங்க சொல்லுவாங்க. ஆமென். அவங்க ரொம்ப நல்லவங்க போன வாரம் சொல்லுவாங்க, அதே ஆள் சொல்லுவாங்க, அடுத்து ரொம்ப கெட்டவங்க போகாதீங்க. ஆமே. அதனாலே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் இங்கே பார்க்குற ஒரு யூகம், ஒரு கெஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு 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 மாமரத்தில் ஒரு கல் அடித்தா 10 பழத்தில் ஏதாவது ஒன்று விடும், அதே போல் 10ல் ஒன்று விழட்டுமே, ஏதாவது சொல்லட்டும் என்று ஜனங்கள் சொல்கிற வாழ்க்கை எடுத்து விடலாமே, சொல்லுவதுக்கு பணமாக கொடுக்க போகிறோம், சொல்வது இலவசம் தானே, ஏதாவது சொல்லிவிடலாம் என்று சொல்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எலியாவோடு கூட அவர் பேசுகிறார் என்று சொல்கிற இந்த ஜனங்களை வேதம் சொல்வதை நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் அறிந்தது போல் பேசுகிற ஜனங்கள் கேட்கறதுக்கு நல்லது போல் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே விஷயம் இருப்பதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். அவன் சொல்லாமா? அல்ல சொல்லாமா? நாமெல்லாம் பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்ளும். சொல்லுங்க, நாமெல்லாம் பாவி. ஒரு முறை ஒரு சிஸ்டர் வந்தாங்க, நான் இங்கே இருக்கிறேன், அவங்க நான் நினைக்கிறேன் வேற ஒரு கேத்தலிக் போல் சொன்னாங்க, ஃபாதர் என் பாவத்தை சொல்லனாங்க. நான் சொன்னேன், நான் ஃபாதர் இல்லைங்க, நான் பாஸ்டர் தான். உங்கள் பாவத்துக்கு நான் இல்லை, உங்கள் பாவத்தை சொல்ல வேணும், முழங்கால் போட்டு சொல்லிட்டு போங்க, அவர் கேட்பார். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நாம சொல்லலாமா? அல்லேலூயா. அவங்க பாவத்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் பாவங்களை கேட்க ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அவர்கிட்ட தான் சொல்லணும். மனிதன்கிட்ட நாம் ஒரு நாள் ஒரு போது நம்ம பாவங்களை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். இப்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டு அதை நான் கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு ஏதாவது சொல்ல, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எது வேதம் சொல்லுகிறதோ வேதம் சொன்னவனமாக நடக்கிற மகனாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் போதிக்கிறாங்க. ஜனங்கள் அறிந்தது போல அங்கு சொல்வதை பார்க்குவா இந்த வசனம் பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் சில இயேசு அங்கு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். வலது பக்கத்திலே ஒரு திருடன், இடது பக்கத்திலே ஒரு திருடன். இயேசுவோடு இருந்த 12 பேர்ல ஒருத்தன் தூக்கு போட்டு இறந்துட்டான், யூதாஸ். மற்றெல்லாம் சிதறி போனாங்க. தூரத்தில் மலை அடிவாரத்தில்
செய்கிறாங்க, மரியாளும் மார்த்தாலும் மகதலேனா மரியாளும் அவங்க 3 பேரும் மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவோட 3 ஆண்டு காலம் நடந்தவங்க, படுத்தவங்க, சாப்பிட்டவங்க, அவரோடு கூட பயணித்தவங்க சிதறி ஓடிட்டாங்க. ஒரு சில பெண்கள் மட்டும் மலை அடிவார ஓரத்தில் அவர் அந்த கடைசி காட்சியை அவங்க பார்த்து கொண்டிருப்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் சிலாங்க அந்த ஜனங்க சிலாங்க அவர் சொன்னாங்க, அவங்க அங்கே எலியா என் தேவனே என்னை ஏன் கைவிட்டு சொல்லும் போது அப்போது எலியாவை கூப்பிடுகிறாங்க. இங்கே ஜனங்கள் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது என்ன செய்தாங்க, ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். அங்கிருக்கிற ஒரு போர் வீரன் என்ன செய்கிறான், அங்க இருக்கிற கடல்லேருந்து அடித்து வருகிற காளான் போல ஒரு செடி, அந்த செடியெல்லாம் சுற்றி ஒரு பிரஷ் போல வைத்து கொண்டு என்ன செய்கிறான், பக்கத்தில் வைத்திருக்கிற அந்த காடி கசக்கிற ஒரு காடியை செய்கிறாங்க. அந்த காடி எடுத்து இயேசுடைய அவர் தாகமாக இருக்கிறார். ஏன் தாகமாக இருக்கிறார், அவரை பிடித்தாங்க கெத்செமனே தோட்டத்தில் இரவுலேருந்து அவர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கல. ஆமென். அல்லேலூயா. இரவு பிடித்திலிருந்து தண்ணீர் குடிப்பது மட்டும் இல்லை, இரவு இருந்து 8-10 இடத்துல விசாரணை செய்தாங்க. இரவுலேருந்து அவர் சாப்பிடலை, அவர் தூங்கலை, அவர் தண்ணி குடிக்கல. இப்போது தாகமாக இருக்கிறான்ற நேரத்தில் செய்தாங்க, அவர் தண்ணீருக்காக இயங்கும் போது தண்ணீர் கொடுப்பதை விட்டு செய்தாங்க. இப்போது காடி எடுத்து என்ன செய்தாங்க, அவர்கிட்ட கொடுத்தது மட்டுமல்ல, என்ன செய்தாங்க, அவரை கேலியும் கிண்டலுமாக பரிகாசமாக பேசினதாக வேதம் கூறுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அற்ப மனுஷனால் அவமானப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நன்மை செய்தார், நன்மை செய்கிறவரால் சுற்றி திரிந்தார். 3 ஆண்டு காலங்கள் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அற்புதம் செய்தார், மரித்தவனை உயிரோடு இருப்பினார். அப்படி நன்மை செய்த தெய்வத்தை என்ன செய்தாங்க, இப்போது சிலுவையிலே அறைந்தாங்க. ஆமென். ஆமாம் சொல்லாமா? சில நேரத்தில் நாம் நன்மை செய்யும் போது நமக்கு கூட ஆணிகள் அடிக்கப்படும். சொல்லுங்க பக்கத்தில், நன்மை செய்தால் ஆணி தான் அடிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சில சின்ன ஆணி அடிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப கோவப்பட்டு பெரிய ஆணி அடிப்பாங்க. அவங்க மனத்தை பொறுத்து எவ்வளோ பெரிய ஆணி அடிக்கிறாங்க. ஆனால் நன்மை செய்யும்போது நிச்சயமாக காயங்களை நாம் சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போது பார்க்கணும் சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறான், முதல்ல அவங்க ஜனங்க சொல்கிறாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாருன்னு. அதை கேட்ட ஒரு போர் வீரன், ஒரு காவலாளி சொல்கிறான், சரி பொறுங்கள், எலியா இறங்கி வருவானோ? எப்படி எலியா அவங்க முதலாம் அந்த பழையற்பாட்டில் ஜெபம் பண்ணும்போது அப்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்ததோ, அதே போல இப்போது எலியா வந்து இவரை விடுவிக்கலாமே நினைச்சாங்க. இன்னொரு அங்கு நினைச்சாங்க ஒரு காவலாளி, ஒரு சோல்ஜர் அப்படியாக சொல்வதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இந்த 6 மணி நேரத்தில் 6 மணி நேரம் என்ன செய்யறாங்க, இயேசு அந்த சிலுவையில் இப்படியாக ஜனங்கள் மூலமாக, போர் வீரர் மூலமாக, வந்து போகிற ஆட்கள் மூலமாக, சொந்த யூத ஜனங்கள் மூலமாக அவர் அவமானப்பட்டதாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 காஸ்பல் புத்தகத்தில் அதை பதிவு செய்வதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் சேர்த்து நாம் படிப்போமானால் நிச்சயமாக 3 மணி நேரம் பிடிக்கும். ஆனால் கூட குறிப்பாக ஒரு சம்பவத்தை மட்டும்தான் இந்த காலையிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போது 37ஆம் வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போது என்ன பார்க்குறோம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டார். ஆங்கிலத்தில் பார்க்குறோம், பிரீத் இஸ் லாஸ்ட், கடைசி மூச்சு அவர் விட்டார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லுவோமா? எந்த மூச்சை காட்டை ஆதாமுக்கு ஊதினாரோ அதே தேவன் தன்னுடைய மூச்சை காற்றை இப்போது விட்டார். ஆமென். அவர் மூச்சை காற்று தான் ஆதாமுக்கு அவர் ஊதினார், அவனை மனிதனாய் மாற்றினார். வசனம் சொல்கிறது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆம சொல்லாமா? அல்ல சொல்லாமா? சிலுவையிலே ஒருத்தர் அறையப்படுமான, சிலுவை என்பது சிலுவையில் அறையப்படுவது அங்கே சாதாரணம்.
எப்படி தூக்கு தண்டனை இருக்கிறதோ அதே போல ரோமாபுரியில ரோம அரசாங்க சட்டம் என்ன, யாராவது பெரிய தவறு செய்யவங்க அவன் சிலுவை. சிலுவை என்பது அங்கே ஒரு சிலுவை மரணம் என்பது அங்கே சாதாரண தூக்கு தண்டனை போல. ஆனால் இயேசுடைய சிலுவை பார்க்கிற ஒருவனை சிலுவையில் இறந்தால் அவன் இறப்பதற்கு 2 நாள் 3 நாள் பிடிக்கும். ஆமேன். சிலுவையில் அறைந்த உடனே அவன் இறப்பதுக்கு 2 நாள் பிடிக்கும், 3 நாள் பிடிக்கும் சொன்னால் ரத்தமெல்லாம் வெளியில் போய் பலவீனம் போட்டு 3 நாள் கழித்து தான் இறப்பான். ஆனால் இவர் 6 மணி நேரத்தில் தன் ஜீவனை அவர் விட்டார். அல்லேலூயா. ஏன் சொன்னால் அவர் ஜீவனை எடுக்க யாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இருக்கிறீங்களாம சொல்லாமா? கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவருடைய ஜீவனை எடுக்க இந்த உலகத்தில் சத்ருவுக்கோ பிசாசுக்கோ சர்பத்துக்கோ அதிகாரம் இல்லை. இப்போது என்ன செய்த அவர் தன்னுடைய ஜீவனை விட்டதாக வேதம் கூறுகிறது. இருக்கிறீங்களா? ஆம சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அடுத்த வசனம், அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது. ஓகே, இந்த வசனத்துக்கு பிறகு வரலாம், அடுத்த வசனம் வரலாம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி இவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். 100 போர் வீரருக்கு இராணுவ ஆட்களுக்கு அவன் தான் ஒரு கேப்டனா இருக்கிறான். 100க்கு அதிபதி, ஒரு 100 பேர் கொண்ட ஒரு பெட்டாலியன், ஒரு குரூப்புக்கு அவன் தான் தலைவன். பல விதமான சிலுவை மரணத்தை பார்த்திருக்கிறான். 100கணக்கான ஜனங்களை சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்திருக்கிறான், அவங்க மரித்ததை பார்த்திருக்கிறான். இப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு 6 மணி நேரத்தில் அவர் தன் ஜீவனை விட்டபடினால என்ன சொல்றான்? மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அல்லேலூயா. ஆமா சொல்லாமா? அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. முதலாக கொல்கத்தா மலையிலே ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதை நாம பார்க்க. அல்லேலூயா. ஆமேன். நாம சொல்லுவோம், ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்கிறது? ரட்சிப்பு முதலாக அந்த கல்வாரி மலையிலே ஆரம்பித்ததை நாம் பார்க்க. ஒருவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை விசுவாசித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறலாம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஏன் விசுவாசிக்கிறான்? சிலுவையில் அறையப்பட்டு 2-3 நாட்கள் வேதனைப்பட்டு மரிப்பார். ஆனால் கூட இயேசு அப்படி அல்ல. ஆச்சரியமான மரணம் கூட அவரை நெருங்க முடியவில்லை. அவர் தம்மை தாமே தான் முன் வந்து தன் ஜீவனை கொடுத்தது அந்த 100க்கு அதிபதி பார்த்துன்னு சொல்றான், நிச்சயமாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிக்கை செய்வதை அங்கு நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்போது கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணலாம். 38ஆம் வசனம், அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் பிளந்தது. இந்த வசனத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய ஒரு தேவாலயம், நம்முடைய சர்ச்சு போல் இருக்கிற ஒரு ஆலயம் வைங்க, ஒரு 1ஆம் நூற்றாண்டு ஆலயம். இப்போது அது இல்லை, அந்த ரோமர் அழிச்சுட்டாங்க. இயேசு ஜீவனை விட்ட அதே நேரத்தில் அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிடந்தது. இந்த ஒரு வசனம் நாம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஒரு சின்ன வசனம் தான். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிளந்தது. And the curtain of the temple was torn in two from top to bottom. மேலிருந்து கீழே கிழிது. இதுதான் அந்த தேவாலயம். நான் முன்ன சொன்ன பாருங்க, நமக்கு இந்த ஒரு 2 லைட் ஆஃப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? முன்ன அப்போ கூட தெரியாது அந்த தேவாலயம். ஒருவேளை நமக்கு டிஜிட்டல் இருக்குமான பார்க்கும். அதுதான் தேவாலயம். தேவாலயத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் இப்போது அது போட வேணாம், இப்போ வேணாம். அந்த தேவாலயம், இந்த தேவாலயமானது 70 கிபி 70 AD இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. பிறகு கட்டப்படவே இல்லை. ரோமர்கள் செய்தாங்க. ரோமர்கள் 70ஆம் கிபியில் இதை அழித்தாங்க, பிறகு கட்டப்படவில்லை. ஆலயத்தில் உள்ள அந்த திரைச்சீலை, அந்த ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீனுடைய உயரம் என்ன? 60 அடி. 60 அடி உயரம் உள்ள ஒரு ஸ்கிரீன்.
அகலம் என்ன? அகலம் 30 அடி, உயரம் 60 அடி, அகலம் 30 அடி. அவருடைய திக்னஸ் தடிமன் என்ன? 10 இன்ச். 10 இன்ச் என்ற அந்த ஸ்க்ரீனுடைய அகலம் வந்து கை அகலம். கை அகலம் என்றால் இதிலிருந்து இது வரைக்கும் 10 இன்ச். அந்த ஸ்க்ரீனுடைய அகலம் மட்டும் 10 இன்ச்சு உள்ள ஒரு ஸ்க்ரீன். இவ்வளோ அகலம் உள்ள ஒரு ஸ்க்ரீன். உயரம் என்ன பார்க்குறோம்? உயரம் 60 அடி, 60 அடி உயரம், அகலம் 30 அடி உயரமாக இருக்கிறது. திக்னஸ் மட்டும் பார்க்குறோம் 10 இன்ச்சு உள்ள ஒரு திக்னஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரீனுடைய வெயிட் என்ன? அந்த ஸ்க்ரீனுடைய வெயிட் ஆனது 8000 அல்லது 9000 கிலோ உள்ள ஒரு வெயிட் உள்ள ஸ்க்ரீன். யோசிச்சு பாருங்க, 8000 9000, 1 கிலோ பார்க்குறோம், 8000 9000 கிலோ உள்ள ஒரு வெயிட் உள்ள ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனை எடுத்து மாட்ட 300 ஆசாரிகள் தேவைப்படுறாங்க. அந்த ஸ்க்ரீனை எடுத்து மாட்ட 300 ஆசாரி தேவைப்படுறாங்க. ஆமேன், அல்லேலூயா. இதெல்லாம் பைபிளில் நாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஆர்காலஜிக்கல், தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்க கண்டுபிடிக்கிற காரியங்கள். அவங்க சொன்ன தகவல் இது பதிவாக பார்க்கும். இந்த தேவாலயத்தில் இருக்கிற காரியம் என்ன? அந்த ஸ்கிரீனுக்குள்ள என்ன இருக்கிறது? இப்போ பாருங்க, அந்த ஸ்கிரீனுக்குள்ள என்ன பார்க்குறோம்? அந்த ஸ்கிரீனுக்குள்ள தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. மோசேயோட உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது மோசேயுடைய 10 கட்டளையும், ஆரோடைய துளிர்விட்ட கோலும், அங்கு வானத்தில் வந்த மன்னாவும் ஒரு தங்க போல்ல அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. ஸ்கிரீனுக்குள்ள அந்த பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்குறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மத்தியிலே தான் தேவன் அசைவாடுகிறார் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரொம்ப ஒரு சீரியஸான, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உங்கள் வாழ்க்கையில். இது நிச்சயமாக நீங்கள் இதை பிடித்து கொள்ள வேண்டும். வெறும் திரைச்சீலை 2 ஆக்கிடுதுன்றா அந்த ஸ்க்ரீனோட உயரம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, அகலம் என்ன, திக்னஸ் என்ன, வெயிட் என்ன, இதெல்லாம் புரிந்து கொண்டால் அந்த திரைச்சீலை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சாதாரண வீட்டில் போகிற ஸ்க்ரீன் அல்ல, இது மிக மிக விசேஷமான ஒரு திரைச்சீலை. அல்லேலூயா. அதற்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? 4 அடி 3 அடி, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 அடி உள்ள ஒரு பெரிய பெட்டி. அந்த பெட்டி முழுதுமாக தங்கத்தினால் செய்யப்பட்டது. இருக்கிறீங்களா? ஆமேன். ஒரு வேலை இது போல் ஒரு பெட்டி இருந்தால் அடுத்த வாரம் பெட்டியே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக கோல்டு ஆகுது. ஆமேன். யோசிச்சு பாருங்க, தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டி அதற்குள்ளே அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்தில் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பெட்டி என்ன சொல்கிறாங்க வேதத்தில்? அது பேர் மெர்சி சீட். மெர்சி சீட் என்றால் கிருபையின் இரக்கம், கிருபையின் இருக்கை. அந்த கிருபையின் இருக்கையின் மேலே 2 தூதர்கள் தங்கத்தினாலே செய்யப்பட்டிருப்பதை அங்கு வேதத்திலே நான் பார்க்குறோம். அப்படி உன்னதமாக இருக்கிற அந்த திரைச்சீலை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த திரைச்சீலைக்குள்ள தான் தேவன் வாசமாக இருந்தார். ஆமாம் சொல்லலாமா? அல்ல சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளே போய் அங்கே பரிகாரம் செய்ய முடியாது. அதற்குள்ளே தெய்வம் உலாவிக் கொண்டிருந்தது. ஆமேன். ஆமாம் சொல்லுவோமா? பரிசுத்தம் இல்லாமல் யாராவது உள்ளே செல்வாரானால் அந்த ஆசாரியர் என்ன செய்வாங்க? அவங்க இறந்து போவார் என்று வேதம் கூறுகிறது. இருக்கிறீங்களாம சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவ்வளோதான். கரங்களை தட்ட முடியுமா? தேவன் ஜனங்களுக்கு தூரமாக இருந்தார். ஆமேன். ஜனங்களுக்கு தூரமாக இருக்கிறார். ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரைக்கும் தான் போக முடியும். அந்த சர்ச்சுக்குள்ளே தான் போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர்கள் வர முடியாது. ஏன் வர முடியாது? தெய்வம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் அந்த திரைச்சீலை. இப்போது என்ன செய்தாங்க? இந்த திரைச்சீலையை என்ன பார்க்குறோம்? இந்த திரைச்சீலையை நாம் பார்க்கும்போது இப்படியாக தேவன் அங்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்குறோம். எபிரேயர் 9:6 போட்டு மீண்டும் பிக்சருக்கு வரலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 9:6 ஹீப்ரூஸ். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படியாக
முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் செய்வாங்க. முதலாம் கூடாரம் அங்குதான் அவங்க போக முடியும். ரெண்டாவது கூடாரத்தில் ஜனங்க இருப்பாங்க. இந்த முதலாம் கூடாரத்தில் ஆராதனை முறைமைகளை செய்யத்தக்கதாக நிறைவேற்றும்படியாக அந்த ஆசாரியார் அந்த கர்ட்டனுக்குள்ளே, அந்த திரைச்சலைக்குள்ள, அந்த ஸ்கிரீனுக்குள்ளே உள்ள போவார். அடுத்த வசனம், இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தூரம் இரத்தத்தோடும் பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்குடைய தப்பிதங்களுக்காகவும் அவர் செலுத்துவார். என்ன போன எதுக்காக போறார்? தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனனுடைய பாவத்துக்காகவும் பரிகாரம் செய்யதான் அந்த ஆசாரியர் உள்ளே போனதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியல? கரங்களை தட்டு பார்க்கலாம். எல்லாம் ஓகே தான், புரிஞ்சாலும் ஓகே தான், புரியலாம் ஓகே தான். மிக முக்கியமான சப்ஜெக்ட் இந்த ஸ்கிரீன், இந்த கர்டன், இந்த திரைச்சேலை. இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற இந்த திரைச்சேலை பார்க்குறோம். இந்த திரைச்சேலையை நாம் பார்க்கும்போது இப்போது என்ன பார்த்தோம்? இந்த வசனத்தை நாம் படித்தோம். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது இந்த திரைச்சேலை என்ன பார்க்குறோம்? கீழே இருந்து மேலே அது 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 கிழிந்திருக்குமானால் ஒருவேளை மனுஷன் என்ன செய்யலாம்? 2 பேர் இல்லை 10 பேர் பிடிச்சி கீழிருந்து அதை கிழித்துருக்கலாம். இந்த பக்கம் ஒரு 20 பேர், அந்த பக்கம் 20 பேர் பிடிச்சிருந்தால் கீழிருந்து மேலே கிடைக்கலாம். ஆனால் திரைச்சேலை மேலிருந்து கீழே இறங்கிறது. திரைச்சேலை இந்த மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. சாரி, பார்க்க முடியல உங்களுக்காக. முடியுமான கொஞ்சம் பின்னால் எட்டி பாருங்க ஸ்க்ரீனில். அந்த திரைச்சேலை மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. யார் அதை கிழித்தது? தெய்வம் அதை கிடைத்தார். ஆமென். ஆமா சொல்லாமா? அல்லது சொல்லாமா? அவ்வளவுதான். கரங்களை தட்டுவீங்களா? தன்னுடைய ஜீவனை அவர் விடும்போது என்ன பார்க்கிறோம்? அதே நேரத்தில் எப்போது அவர் ஜீவனை விட்டாரோ விட்ட அதே நேரத்தில் திரைச்சேலை மேலிருந்து கீழாய் கிழிந்தது. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்ல வரார்? இதுவரைக்கும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஒருவர் இருந்தார். இப்போது அது தேவையில்லை. நீங்கள் நேரடியாக என்னோடு கூட நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு நடுவாக ஒரு மத்தியஸ்த தேவையில்லை. நீங்கள் நேரடியாக என்னோடு கூட ஜெபிக்கலாம் என்று ஆண்டவர் நமக்காக ஒரு வாசலை திறந்தார். இதுக்கு நாம சொல்லலாமா? அதில் சொல்லலாமா? ஒரு 3 பாயிண்ட் சுருக்கமாக படித்து முடிக்கலாம். Why God tore the curtain. தேவன் ஏன் திரைச்சலை கிழித்தார்? கொஞ்சம் லைட் ப்ளீஸ் போடுறீங்களா? இனி ஃபோட்டோஸ் கிடையாது. Why God tore a curtain. தேவன் ஏன் அந்த திரைச்சலை கிழித்தார்? முதல் டைட்டில், இட்ஸ் அப்சல்யூட்லி த இன்டர்செஷன் ரோல் ஆஃப் த priesthood. அது ஆசாரியத்துவத்தின் பரிந்துரை பாத்திரத்தை ஒழித்தது. என்ன சொல்ல வரார் இங்கு? ஆசாரியத்தின் பரிந்துரை பாத்திரத்தை ஒழித்தது. உங்களுக்காக பரிந்து பேச ஒரு ஆசாரியர் தேவையில்லை. பரம ஆசாரியர் இப்போது உங்கள் பக்கத்தில் வாசமாக இருக்கிறார். ஆமென். வசனத்தை போடலாம், வேகமாக படிச்சு போடலாம், 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். இவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரிய தத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உள்ளே போன ஆசாரியர் இருக்கிற ஒருவேளை மாறலாம், ஆனால் உன் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் அவர் எப்போதும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த திரைச்சேலை கிழிந்த நோக்கம் என்ன? நோக்கமானது என்ன பார்க்கிறோம்? முதல்ல அது ஆசாரிய தத்துவத்தின் பரிந்துரையை, அந்த பாத்திரத்தை ஒழித்தது. உனக்காக எனக்காக வழக்காட இனி ஒருவர் தேவையில்லை. 25 ப்ளீஸ். தேவன் தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்வர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்தவர் இல்லை, செத்தவர் இல்லை. வசனது அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடினாலே ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறான்னு வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. தேவன் என் திரைச்சலை அவர் கிடைத்தார். இரண்டாவது, இட் எலிமினேட்டட் த அனிமல் சாக்ரிஃபைஸ் சிஸ்டம். அது மிருக பலியை ஒழித்தது. என்ன பாருங்க, ஒரு வேளை நீங்கள் பாவம் செய்துட்டீங்க, ஒரு ஆடு இழுத்துட்டு வரீங்க, அந்த ஆட்டை நான் கட் பண்ணணும், போலில் ரத்தத்தை பிடிக்கணும். ஆடும் தேவையில்லை, மாடும் தேவையில்லை, உனக்காக எனக்காக தெய்வம் அங்கே பலியானார். ஆமென்.
ஏன் திரைச்சலை கிழித்தார்? இட் எலிமினேட்டட். அந்த மிருக பலியை தேவன் ஒழித்தார். அல்லேலூயா. வசனத்தை வேகம் பார்க்கலாமா? எபிரேயர் 10 அதிகாரம் 4 வாசிக்கிறோம். 10:4 ஹீப்ரூஸ் 10:4. இனி ஆடு மாடு பறவைகளை பலி செலுத்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டாம், அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இவைகளை இரத்த பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இனி ஆடுகளையோ மாடுகளையோ பலி செலுத்த வேண்டாம். உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இரத்தத்தினாலே அவர் பலியானார். இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அடுத்த வசனம் வேக போடலாமா? அடுத்த வசனம். ஆகையார் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நீரு நானும் ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சரீரத்தை சொல்லுங்க, அவர் சரீரத்தை எனக்காக அவர் ஆயத்தம் செய்தார். அல்லேலூயா. அதற்காக தான் அந்த திரைச்சேலை அது 2ஆய் கிழிந்தது. இருக்கிறீங்களா? சொல்லலாமா? 3வது வாசி முடிக்க போறோம். இட் ஓப்பன் த வே ஃபார் ஆல் டு கம் டு காட். அது அனைவருக்கும் வர வழி திறந்தது. ஆமென். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்காக ஒருத்தர் தான் உள்ள போயிட்டு வெளியில் வரும். ஆனால் கூட அந்த திரைச்சேலை கிழிந்த உடனே அனைவரும் அவரோடு கூட போய் வரத்தக்கதாக தேவன் வழியை திறந்தார். அவ்வளவுதான். கரங்களை தட்ட முடியுமா? ஓ ஹல்லேலூயா. வேகமாக வாசிக்கலாம். நம்ம திருவிருந்துக்கு போவோம். வேகமாக வாசித்து இந்த வசனத்தை முடிக்கலாம். It opened the way for all to come to God. எல்லோரும் அவரிடத்தில் வர தேவன் வழி தந்தார். நீ தப்பு செய்து இருந்தாலும் தப்பு செய்யாமல் போனாலும் இதில் நான் மற்றவரை பார்த்து சொல்கிறோம் அவங்க பாவி என்று. ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் ரொம்ப பாவிங்க, இந்த குட்டிசோ தான் அந்த குட்டிசோ ரொம்ப அது ரொம்ப பெரிய பேய்ங்க, இதுவே பேய். நான் மற்றவர் பார்த்து சொல்கிறோம் அவங்க ரொம்ப பாவி. நாம் யாரும் நீதிமான் அல்ல, நீர் நான் குற்றவாளிகள் தான். கர்த்தர் கிருபையாய் இரத்தத்தினால் நம் நீதிமான மாற்றிருக்கிறார். ஒருவரை குற்றம் சொல்ல நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒருவர் மேலே பழி சொல்ல நமக்கு தேவன் என்ன கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கவில்லை. யாரும் நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஏதோ வந்துட்டோம், சர்ச்சில் வந்தோம், பாட்டு போடணும், கரங்களை திருட்டோம், பரிசுத்தம் ஆயிட்டோம், அப்படி அல்ல. நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது, ஈஸ்டருக்கு அப்புறம் உங்க கதை நமக்கு தெரியாது. ஆனால் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். அந்த திரைச்சேலை அது கிழிந்த நோக்கம் என்ன? அது அனைவரும் வர வழி திறந்தது. 10 அதிகாரம் ஹீப்ரூஸ் எபிரேயர் 10 அதிகாரம் வேகமாக நான் படித்து முடிக்கிறேன். 10 அதிகாரம் 19. ஆகையால் 10 அதிகாரம் 19 முதல். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசத்தின் திரை வழியாக இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். ஆமென். அது வெறும் ஸ்கிரீன் அல்ல, அவர் மாமிசத்தின் வழியாய் ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சின்ன வசனம், நாம் தவிர்த்த வசனம் போடலாம். அந்த வசனத்தை, அந்த திரைச்சேலை சின்ன வசனம் தான். அதற்குள்ள இருக்கிற பெரிய மர்மம் என்ன? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற அந்த மர்மத்தை தேவன் உடைத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போது தேவாலய இந்த திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது. எதுக்காக? நீரு நானும் உள்ளே போவோம். நீ முழங்கால் போடும்போது உன் பக்கத்தில் இருப்பார், உன் ஜபத்தை கேட்பார், உன் கண்ணீரை கேட்பார், உன் பெருமூச்சை கேட்பார், உன் கண்ணீரை கணக்க வைத்துக் கொள்வார். இந்த உலகத்தின் பார்வையிலே அநேகர் பார்வையிலே நாம் பாவிகளை காணப்பட்டால் கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் பார்வையிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.